தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக கூட்டணியாகத்தான் உள்ளோம் என்றும் எங்களது கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை அறிமுக நிகழ்வில் அமைச்சர்கள் கோவி செழியன், அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், மழை காலங்களில் பள்ளிகளில் தண்ணீர் தேங்கக்கூடாது, மின்கசிவு இல்லாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறினார். மேலும் திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என தெரிவித்தார். மழைக்காலம் என்று வரும்போது எந்தெந்த விஷயம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். உதாரணத்துக்கு தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்குதுன்னு சொன்னால் பக்கத்தில் கிராமத்தில் ரூரல் டிபார்ட்மெண்ட்லாம் பிடிஓ ஆஃபீஸ் மூலம் மோட்டர் வச்சு தண்ணியை வெளியில் எடுக்கணும். எங்கேயாச்சும் கிணறுகள் சரியாக மூடப்படாமல் இருந்தால் முறையாக அது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். கிளாஸ் ரூமில் இருக்கின்ற எலக்ட்ரிசிட்டி போர்டு சம்பந்தமாக எந்த லீக்கேஜும் இல்லாமல் முறையாக அதை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படி தொடர்ந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் என்னென்ன சொல்லிக்கிறோமோ அதை முழுமையாக எங்கள் சிஓஸும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் இந்த முறையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கூட்டணி எல்லாமே கூட்டணி தானே. இதில் சரி, நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 10 வருஷமா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்றே ஒன்று தான். எங்களுடைய பலம் என்பது எங்களுடைய கூட்டணி தான். எங்களுடைய தோழமை கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள், கொள்கைகள் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் நமக்கான பொது எதிரியாக இருக்கக்கூடிய, ஐடியாலஜிக்கலி நமக்கான எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு தோழமை உணர்வோடு எங்களுடைய வெற்றி என்பது கூட்டணி பலத்துக்கான ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கும் ஏற்கனவே